அரசு எப்படின்னா ஐயா, தேன் கூட்டுல கை வச்சு எடுத்துறோம். தேனெல்லாம் உங்களுக்கு, அந்த கையில ஒட்டின தேன் தான் அரசு எடுத்து நக்கிட்டு போயிடும். கள் விடுதலை கருத்தரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவை தாக்கி பேசியுள்ளார். ஆண்டுகளாக இந்தியன் மேட் ஃபாரன் இருக்கிற கிராமத்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்காத ஒரு கிராமம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பீகார்ல மதுவிலக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல மொத்த பீகார்ல 37% குறைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 37% பீகார்ல குறைஞ்சிருக்கு. 18 லட்சம் ஆண்கள் ஒபீஸ், அவங்களுடைய BMI 25க்கு மேல இருந்தவங்க 22க்கு, 18 லட்சம் ஆண்கள் வயிறு பருமானமா இருக்கிறவங்க கீழே வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகரோட தமிழ்நாட்டில் வேலை செய்யறாரு. அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா, 10வது பாட்டில் நான் குடிக்க, ஆண்டவா கொண்டாச்சி, இதெல்லாம் படத்துல வரக்கூடிய வரிகள் IMF நிக்கிறது. ஆனா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாருக்கு போகும்போது அவர் பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரசியல் களத்துல அது வேற மாதிரி இருக்கும். பீகார்ல மதுவிலக்கு எதுக்கு வேணும்? மதுவிலக்கே வேண்டாம், அரசுக்கு வருமானம் வேணும், திறந்து விடுங்க. ஐயா, நம்ம அரசுக்கு வருமானத்தை பத்தியே பேசணும். அரசுக்கு வருமானம்ங்கிறது விவசாயிகளுக்கு வந்த பிறகு கொஞ்சம் அரசுக்கு வரும். இதான் அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டில்யா சொல்லியிருக்கு. அரசு எப்படின்னா ஐயா, தேன் கூட்டுல கை வச்சு எடுத்துறோம். தேனெல்லாம் உங்களுக்கு, அந்த கையில ஒட்டின தேன் தான் அரசு எடுத்து நக்கிட்டு போயிடும். அதான் அரசுக்கு வர்ற வரி. நம்ம தேன் கூட்ட கையில எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஒட்டி இருக்கிற தேனை நீங்க நக்கிக்கன்னு சொன்னா எப்படிங்க ஐயா? விவசாய பெருமக்கள் வரியினுடைய அடிப்படை தன்மை ஒற்ற தேன் தான் அரசு. இந்த கல்லை பொறுத்தவரை கூட ஒற்றதாங்க ஐயா அரசுக்கு வரணுமோ தவிர முழு பகுதியும் விவசாயத்துக்கு வரணும். நல்லதாங்க ஐயா அவருடைய கருத்து. நாங்கள் பல முறை ஆர்கியூ பண்ணுவோம் ஐயா பேசும்பொழுது. அரசுக்கு என்ன வேலை? கல்லை பொறுத்தவரை முழுமையா விவசாயத்துக்கு. நான் ஐயா சொல்லுவோம், ஐயா நியாயமான கருத்து தான். அரசு ஒண்ணு இடையில இருந்தா தாங்க ஐயா ரெகுலேட் பண்ண முடியும். அரசு கொஞ்சமா வச்சுக்குவோம், விவசாயிகளை பெருசா வச்சுக்குவோம், கையில ஒட்டுறது மட்டும் அரசு எடுத்துக்குவோம், முழுசா பானையில் இருக்கிறதெல்லாம் விவசாயிகள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஐயா சொல்லிட்டு இருப்பேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.